ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இன்னைக்கு எஸ்எஸ் மியூசிக் வீடியோ ப்ரிமையர் ஆக போகுது அப்படின்னு போட்டதுமே அடடா இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ எடிட்டிங்லாம் அப்படின்னு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பீதியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, அதுவும் பர்டிகுலரா கேப்ஷன்ஸ். பட் அட் லாஸ்ட் இன்னைக்கு எபிசோட் 5க்கு வந்து கேப்ஷனை உருப்படியா ஒழுங்கா வச்சிருக்காங்க. MN 500 செலிப்ரேஷன் அப்படின்னு போட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல கேப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கூட லாஸ்ட் பார்ட்டாக தான் இந்த விருந்து வைக்கிற இதெல்லாம் வந்துட்டு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இன்னைக்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அன்பு பிரவீன் சாரோடைய அந்த வார்த்தை, இனிமே இவ்வளோ லவ் கிடைக்குமான்னு தெரியல அடுத்தடுத்த சீரியலுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவில் ஒரு லவ் வந்து விகா ஃபேன்ஸ் அண்ட் MN ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு உண்மையும் கூட. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம எல்பி வந்து ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க, சோகமோ கோவமோ வெறுப்போ சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி ட்ரூ வேர்ட்ஸ். ஒரு குல்ஃபியே இன்னொரு குல்ஃபி வைக்கடா அப்படின்னு சொன்னதுமே அவங்க சொன்ன வார்த்தை விஜய் அப்படின்னு அவங்க ஸ்டைல சொன்னாங்க. உடனே அந்த ஆங்கர் வந்து பயந்துட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். நேற்றுக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டு அவங்களும் மனசை வந்து வேற எதுலையுமே போக விடாம அவங்களாம் வந்து ரியாக்ட் பண்ணாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. பட் அவங்கள விட ஒரு 1000 டைம்ஸ் 10,000 டைம்ஸ் அதிகமாக ரியாக்ட் பண்ணி அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஓகே, நான் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் மார்னிங்லேருந்து வீடியோ கூட போடாமல் இருந்தேன். பட் எனிவேஸ் இன்னைக்கு நம்ம காவேரி வந்து விஜய் அப்படின்னு சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு கோபமும் இல்லை அப்படின்ற விஷயம். ஈவன் இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ண எபிசோடோடைய ஹைலைட்டும் கூட அந்த விஜய் அப்படின்றது தான். எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு சில தேங்க்ஸ் கிராட்டிடியூட்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் கூட விஜயோடைய டைலாக்ஸ் ஏதாவது வரும் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் எதுவும் வரல. பட் எல்லாருக்கூடயும் அழகா காமன் என்ன செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் தான் அந்த வீடியோல வந்துட்டு கவர் ஆகி இருந்துச்சு. ஈவன் நம்ம எல்பியுமே வந்து அழகா பரிமாறி விட்டு அந்த மேட்சிங் காசு நாங்க சொல்லி வச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னது. அவங்க லைஃப்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொன்னது. இன்னும் 1000-2000 எபிசோட்ஸ்ல நாங்கள் வந்து செலிப்ரேஷன் வைப்போம்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லக்ஷ்மி பிரியா பேசுனது எல்லாமே. ஈவன் இன்னைக்கு வந்து ஒரு அழகான ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு ஷேர் பண்ண மறந்துட்டாங்களா இல்லை லேட் ஆயிடுச்சா எடிட் பண்ணுறதுக்குன்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி வேலண்டைன்ஸ் டே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே. நேற்று அந்த செலிப்ரேஷனுக்கு வந்தாங்க இல்லையா, அதே சேம் சாரி லுக்ல செம்ம கியூட்டா செம்ம பிரிட்டியா இருக்காங்க ஆஸ் யூஸ்வலா நம்ம காவேரி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.